செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராகவும் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் இருந்தவர் முத்துக்குமாரசாமி. அரசு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி மர்ம நபரால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முத்துக்குமாரசாமியின் அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ம நபர் அவரை வெட்டிவிட்டு தப்பியோடியிருக்கிறார். தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முத்துக்குமாரசாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விமலவேலன். வணக்கம் விமலவேலன், தகவல்களை பகிரலாம். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஊர்மேல் அழகியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமாரசாமி. இவர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற செங்கோட்டை நீதிமன்ற அரசு வழக்கறிஞராகவும் தெற்கு மாவட்ட திமுகவில் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளராகவும் இருக்கிறார். இவர் தென்காசி கூலக்கடை பஜார் பகுதியில் வழக்கறிஞர் அலுவலகத்தை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு ராஜாத்தி என்ற மனைவியும் ஒரு மகள் மற்றும் மகனும் உள்ளனர். இவர் இன்று காலை தனது அலுவலகத்தில் இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமியை அவரது அலுவலகத்தில் வைத்தே அரிவாளால் சாரியமாரியாக வெட்டியுள்ளார். அப்போது அவரது அலறல் சத்தம் கேட்ட அருகில் இருந்தோர் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் அங்கு படுகாயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முத்துக்குமாரசாமியை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கறிஞர் இறப்பதற்கு முன்னதாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட தென்காசி தலைமை மருத்துவமனை முன்பு அமர்ந்து வழக்கறிஞர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் வெகு நேரம் கழித்து அவர்கள் கலந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தென்காசி மாவட்ட எஸ்பி சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று பார்வையிட்டு கொலையாளி யார் என்பது குறித்தும் அந்த கொலைக்கான காரணம் குறித்தும் தற்போது விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். எப்போதும் பரபரப்பாக காணப்படும் பஜார் பகுதியில் அரசு வழக்கறிஞர்கள் அரிவாளால் வெட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அரிவாளால் வழக்கறிஞரை வெட்டிய நபர் வழக்கறிஞரின் சொந்த ஊரான மேலழகியான் கிராமத்தைச் சேர்ந்தவர் என காவல்துறையினரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தற்போது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வினிதா, தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.